வேதம் சொல்லப்படுகிறது. எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை எடுத்துக்கொள்வேன் என்று வேதம் சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, தகப்பினாலும் தாயினாலும் மனைவினாலும் பிள்ளைகளினாலும் கணவரினாலும் நண்பர்களினாலும் உறவினர்களினாலும் ஒருவேளை நீங்கள் சிநேகித்தவர்களாலும் ஒருவேளை நீங்கள் கைவிடப்பட்டு அனாதையாய் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் யோசேப்பை ஒருவேளை நினைத்துக் கொள்ளுங்கள். யோசேப்புக்கு தகப்பன் இருந்தும் தாய் இருந்தும் சகோதரர்கள் இருந்தும் அனாதையாய் எந்த தவறு செய்யாமல் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி யோசேப்பை அதிலிருந்து விடுதலை செய்து யோசேப்பின் மேல் ஒரு காருண்யத்தினால் ஒரு கிருபையினால் இழுத்துக்கொண்டு எகிப்து முழுவதுமாக எப்படி உயர்த்தினாரோ, இந்த நாளிலே நீங்களும் அனாதையாய் ஒருவேளை நீங்கள் இருந்தால் கர்த்தர் உங்க மேல் வைத்திருக்கிற காருண்யத்தினால் கிருபையினால் உங்களை எடுத்துக்கொண்டு யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களை உயர்த்துவராக. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபத்தில் நீங்கள் இருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.